கொலை செய்யப்பட்ட தம்பி ஆகாஷ் அவர்களுக்கு சகாரி இளைஞர் அவர்களுக்கு நீதி வேண்டி இன்று நெல்லை மண்ணிலே சமூக நீதிக்காக போராடுகின்ற அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து அடைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தமிழர் ஆட்சிக் கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு உரையாற்றுவதில் இருக்கின்றேன். இந்த காவல்துறை இந்த யூனிஃபார்மை போடுவதற்கு முன்பாக சாதியையும் மதத்தையும் போதை என்று தான் போடுவாங்க ஒரு சில காவல்துறை என்ன செய்யறான், திமிரு பிடிச்சவன் அவன் என்ன செய்யறான், இந்த சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சத்தியப்பிரகாரம் செஞ்சுக்கிறான். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை தினம் தினம் சித்திரவதை செய்யணும், படுகொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடே ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகள் அந்த யூனிஃபார்மே போடுறான். நம்மளுடைய வரிப்பணத்திலே நம்ம வேலையாட்கள் நம்மளை கொள்வதற்காக வைத்திருக்கின்ற ஒரு தமிழ் சமூகம் நம்ம சமூகம் தான். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு இறுதிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சாதி வெறி வெடித்த அந்த காவலர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துருது, இந்த இடத்துல காயங்கள் ஆயிருக்கு, தம்பி அடிச்சுட்டா கொண்டிருக்காங்க அப்படின்னு வாக்குமூலம் இருக்கு. என்னை அடித்து துன்புறுத்தி தான் இவர்கள் சித்திரவதை செய்தாங்க வாக்குமூலம் இருக்கு. இதுக்கு மேல இந்த நீதித்துறைக்கு என்ன வேணும், இந்த அரசாங்கத்துக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இல்ல எதுவும் உங்களுக்கு இந்த சமூகத்தின் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்களா? இல்ல உங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை கலங்க வந்துடக்கூடாது உங்களை காப்பாற்ற துடிக்கிறார்களா? இல்ல இது போன்ற இன்னும் நீங்க மென்மேலும் பல பேரை படுகொலை செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார்களா என்பது எங்களுக்கு தெரியல. இந்த தம்பிக்கு உண்மையான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர் படுகொலையிலே சம்பந்தப்பட்ட காவலர்களை, அந்த தம்பியை எவ்வளவு சித்திரவதை செய்து கொன்றார்களோ அதே போல அந்த காவலர்களுக்கு இந்த நீதியரசர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் காலை உடைத்து, தம்பியின் காலை உடைத்து காயங்களை ஏற்படுத்தி படுகொலை செய்தார்களோ அதே போன்று இந்த காவலர்களுக்கும் அதே போன்று நீதியரசர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நீங்க மரண தண்டனை தான் வச்சுட்டாங்க, அவங்க உடனே எல்லாம் சாக வேண்டாம். ஏன்னா தம்பி துடிதுடிச்சு 10 நாட்கள் துடிதுடிச்சு வழி வேதனையில இருந்து செத்துருக்கான். அது போன்று அவர் கொடூரமாக சாக வேண்டும். மிகுந்த ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய இந்த காவல்துறை பணியை தவறாக சாதியின் உள்நோக்கத்தோடு அந்த இளைஞரை பட்டதாரி இளைஞரை படுகொலை செய்திருக்கின்ற அந்த சாதி வரி பிடித்த காவலரை அவ்வாறுதான் நாம் தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கமும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் நீதியரசர்களும் கவனத்தில் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்றால் இது போன்ற தண்டனைகள் அவங்க மேல 1000 வழக்கு இருக்கலாம், சட்டம் இருக்கு, சட்டம் இறுதியா இருக்கு. அப்ப நாங்களே இதுல கையில சட்டத்தை எடுத்துக்கிறோமா? இதை விட நீங்க கொடூரமான ஒரு வேலை நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாங்களும் சட்டத்தை மதிக்கிறோம். ஏன்னா இந்த முட்டாள் ஜனங்கள், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்குல்ல, இந்த திராவிட கட்சிகளோடு சென்று 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 இந்த சமூகத்தை அடகு வைத்து அவனிடம் கிளை பொறுமையும் ஒரு வாறு பொறுமையும் இருந்து மாநகட்ட பயிலுள்ள திராவிட கட்சியிலிருந்து ஒரு வெளியே வாங்கலாம். உங்களுக்கான பாதுகாப்பை யாரால் கொடுக்க முடியும்? உன் சமூகத்தை நேசிக்கின்ற உன் சமுதாய தலைவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு தலைவரால் தான் கொடுக்க முடியும். இந்த திராவிடத்தால் உங்களால் கொடுக்க முடியுமா? உன் சமூகத்தை பாதுகாக்க முடியுமா? இன்னைக்கு அனாதையாக தொடர்ந்து பல வருடங்களாக ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாவே இந்த திருநெல்வேலி ஹைகோர்ட்ல தான் காத்து கிடந்திருக்கோம். அவ்வளவு படுகொலைகள், அதில் காவாசி அரசாங்கத்தாலே இந்த காவல்துறையாலே படுகொலையாளர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. தினங்கிற மாசத்துல பல தடவை ஹைகோர்ட்ல தான் படுத்து கிடந்திருக்கோம். அந்த மக்களுக்காண்டி இந்த அறிவேற்ற மக்களே கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பாதுகாப்பை தேடி வாருங்கள். திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சமூகத்துக்கான தலைவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும். அப்பதான் உங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், உங்களுக்கான வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படும், உங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். உங்களுக்கான பாதுகாப்பு வேண்டும் என்றால் நீங்கள் திராவிடத்தை விட்டு வெளியேற வேண்டும். உங்கள் சமூகத்தை நேசிக்கின்ற தலைவர்களை முதலில் நேசிக்க பழகுங்கள். நன்றி, வணக்கம். ஐயா, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித உரிமையை பாதுகாக்க, மனித
தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மதுரை ஆகாஷ் தெளிசி மறுவரை கண்டிக்கின்றோம். மதுரை ஆகாஷ் தெளிசி மறுவரை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷ் தெளிசனை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆகாஷ் தெளிசனை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆகாஷ் தெளிசனை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே சிறைப்படுத்து 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 ஆகாஷை படுகொலை செய்த தலைவர்களை சிறைப்படுத்து. ஆகாஷை படுகொலை செய்த காவல்துறை தலைவர்களை சிறைப்படுத்து உடனடியாக சிறைப்படுத்து. தமிழக அரசு சீர்திருத்து காவல்துறையை சீர்திருத்து. தமிழக அரசு சீர்திருத்து காவல்துறையை சீர்திருத்து. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம்
ஆர்ப்பாட்டம் சாதி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து